உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுனாங்க. நான் தளபதி யோ அப்படின்னு சொல்லிட்டேன். பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்தேன். யோ நான் சொல்றேன் நீ தேட்டருக்கு போ, இவனை பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க மொத்த பேருமே. பயம் வந்துருச்சு செட்ல. அதுதான் வந்து மறக்க முடியாத என்னன்னா, மாஸ்டர்ல வந்து என் ஃப்ரெண்டோட கையை உடச்சிருவாங்க. அதுக்கு வந்து நான் தளபதி அண்ணா கூப்பிட்டு போயிட்டு நியாயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவேன். அதுக்கு தளபதி அண்ணா வந்து எதுவுமே பண்ணவே மாட்டாரு. எதுவுமே பண்ணாம அப்படியே தலையா நிப்பாரு. உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுனாங்க. நான் தளபதி அண்ணா யோ அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு வார்த்தை யோ இந்த ஏதாச்சும் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டேன். பண்ணி அது வரைக்கும் எதுவுமே தெரியல. பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்தேன். அவரோட அஸ்டன்ட்லாம் இருப்பாங்க. ஐயோ நான் சொல்றேன் மகனே நீ தேட்டருக்கு போ, அன்னைக்கு உன்னை பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க மொத்த பேருமே அப்படின்னு. எனக்கு பயம் வந்துருச்சு பயங்கரம். ஏன்னா லொகேஷன் லொகேஷன் ப்ளீஸ் நான் இன்னொரு தடவை கூட பண்றேன் ஐயோலாம். ஆனால் பயமா இருக்கிறேன், எனக்கு பயமா இருக்கேன் அப்படின்னா தளபதி என்னைய கூப்பிட்டாரு. என்னடா அப்படின்னு கேட்டது. இல்லைண்ணா இந்த மாதிரி உங்களுக்கு யோன்னு சொல்றேன், நான் பயமா இருக்கிறேன், எல்லாரும் அடிப்பாங்க திட்டுவாங்க அப்படின்னு சொல்றானா அப்படின்னு சொல்றேன்னா. அப்படிலாம் எதுவும் இல்லடா, அது வந்து உன்னுடைய ப்ரொஃபஷனல், நீ அது சொல்கிற, நீ ஒன்றும் பயப்படாத, ஒன்றும் நடக்காது அப்படின்னாங்க. ஸோ அப்போ தான் ஒரு ஆறுதலே வந்துச்சு. ஆஹா அது மறக்க இன்னும் கூட எனக்கு அந்த பயம் இருக்குது. ஸோ இப்போ சொல்லும்போது கூட நான் கொஞ்சம் பயப்படுறேன். ஏன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களோட ஃபேன்ஸ்லாம் அங்கே பேர் பாவா வெளியே வாங்குறானுங்க. இன்னும் கூட எனக்கு அந்த பயம் இருக்குது. சொல்லும்போது நான் இது எங்கேயுமே சொன்னதே கிடையாது. ஸோ பயம், ஏன்னா அது சொன்னால் பார்க்குறவங்க ஏதாச்சும் என்ன சொல்ல போகிறாங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ நல்ல வேலை அது ஏதோ ஒரு சீனில் போயிடுச்சு. சரி ஓகே, நம்ம அதை விட்டுருவோம். பாசிட்டிவாக ஒரு சொல்லுவோம். தளபதி மாஸ்டர் ஒரு மாதிரி கூப்பிடுவீங்களே, அது மாதிரி இப்போ கூப்பிட்டு காட்டுங்க. வாய்ஸ் மாறி இருக்கும், பரவாயில்ல. மாஸ்டர் சூப்பர் சூப்பர். ஸோ அதே மாதிரி பிகில் ஒரு ஓப்பனிங் டைலாக் இருக்கும்ல, அது ஞாபகம் இருக்கா? நல்லா இருக்கு. ஸோ எந்த ஸ்டேஜ் போனாலும் அந்த பாட்டு தான் நான் ஃபஸ்ட்டு பாடுவேன். என்னையே இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பேன் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி நான் தளபதி நான் கூட எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்குற வாய்ப்பு கிடச்சிது இந்த பாட்டில் தான். அது உங்களுக்காக பாடுறேன் அப்படி சொல்லிட்டு நான் எந்த ஸ்டேஜ் போனாலும் அந்த சாங் தான் ஃபஸ்ட்டு பாடுவேன். ஸோ அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும் பாருங்க. வேறு பாட்டு எந்த பாட்டுமே எனக்கு அந்த எனர்ஜி தரவே தெரியாது. ஸோ அதுதானே வாசனை என்ன பின்னை மல்லு மல்லு மல்லை தில்லுக்கு தத்துக்கு தத்துக்கு ஸோ ரங்கனிக்கா மல்லை திருத்த தகுரும்பா மல்லு மல்லு மல்லை ஸோ ரங்கனிக்கா மல்லை மல்லு மல்லு மல்லை என் தளபதி தந்துலை மல்லு மல்லு மல்லை ஸோ ரங்கனிக்கா மல்லை மல்லு மல்லு மல்லை என் தளபதி தந்துலை. சூப்பர் சூப்பர். ஸோ நீங்கள் உங்கள் டைலாக் அது அந்த டைலாக் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான டைலாக் தான். அது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவே இன்னும் 2 வருஷத்தில் வைக்கலாம் தான் இருக்கிறேன். யார் ஏரியா தெரியும்ல, சிஎம் ஏரியாடா இவன் நல்லவா நீங்கள் கூப்பிட்டு ஃபஸ்ட்டே இன்டர்வியூ பண்ணிருக்கேன். எவ்வளோ அழகாக எதிர்காலத்தை நோக்கி போகிறான் பாருங்க. 2 வருஷத்தில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நீ வைக்கணும். எல்லாரும் அதான் வைப்பாங்க, டோன்ட் வரி. தளபதி 50 பர்த்டே செலிப்ரேஷன் வந்திருக்கீங்க. ஸோ இப்போ தளபதிக்கு உங்களோட விஷஸ் சொல்லிடுங்க. ஸோ ஹாப்பி பர்த்டே அண்ணான் தான் கூப்பிடணும். ஹாப்பி பர்த்டே அண்ணா. 2026க்கு எல்லாரும் வெயிட் பண்ணிருக்கோம். ஆனால் படத்தை விட்டு போகாமல் அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு படமாவும் நடிச்சிங்கன்னா எங்களை மாதிரி ஆட்கள் இன்னும் என்ஜாய் பண்ணுறோம். அவ்வளோதான்.